Welcome you all to 3rd standard social science class. This is term 1. Today's topic is safety. This is part 1. Okay. இன்னைக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த லெசனில் நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, லேர்னிங் அப்ஜெக்டிவ் கற்றலின் நோக்கங்கள் என்னென்னு பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் த சேஃப்டி மெஷர்ஸ் டு அவாய்ட் ஆக்சிடெண்ட். பாதுகாப்பு விதிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதனால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தவிர்க்கிறது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். நோ அபவுட் ஃபயர் சேஃப்டி. நெருப்பிடமிருந்து எப்படி பாதுகாப்பு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். நோ அபவுட் ரோட் சேஃப்டி. சாலை பாதுகாப்பை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த வாட்டர் சேஃப்டி. நீரிடமிருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க போகிறோம். நோ அபவுட் த எலக்ட்ரிக்கல் சேஃப்டி. மின்சாரத்திடமிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கொள்வது, இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா. Our life is very precious and important. Accidents may occur at home, school, on the road and other places. அதாவது நமது வாழ்க்கை ரொம்ப பொக்கிஷமானது. ஓகேவா. அது ஆக்சிடெண்ட் நமக்கு எப்போ வேணாலும் விபத்து ஏற்படலாம். இப்போ என்ன பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கும்போதும் சரி, ஸ்கூலில் இருக்கும்போதும் சரி, அல்லது ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போதும் சரி, இல்லை வேறு மற்ற இடங்கள்லையும் சரி, நமக்கு ஆபத்துகள் ஏற்படலாம், அதாவது விபத்துக்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. we have to be cautious to protect ourselves from dangers. இந்த ஆபத்துக்கள்லேருந்து, அதாவது நமக்கு ஆபத்து வராமல் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக காஷியஸ் நம்ம கவனத்தோடு நடந்துக்கணும், நம்மளை அதிலிருந்து பாதுகாத்துக்கணும். ஓகேவா. we can be safe by knowing the safety measures and following them. நம்ம எப்படி சேஃபாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சேஃப்டி விதிமுறைகள், அதாவது பாதுகாப்பு விதிமுறைகளை என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, ப்ளஸ் அதை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம நம்மளை சேஃபாக பார்த்துக்கலாம். ஓகேவா. அது என்னென்னு இந்த லெசனில் பார்க்கலாம். ரீசன் ஃபார் டேஞ்சர்ஸ் ஆர் ஆக்சிடெண்ட். ஆபத்துக்கள் நேர்வதற்கும் விபத்து நேர்வதற்கும் காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஹேஸ்ட் ஏஜென்சி, அதாவது அவசரமாக போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மெதுவாக போனோம்னா நமக்கு பாதி விபத்து குறைஞ்சிரும். கேர்லெஸ்னஸ் அண்ட் நெக்லிஜென்ஸ், அதாவது ரொம்ப கவனக்குறைவோடு இருக்கிறது, அது அதுவும் ஆக்சிடென்ட்ஸ்க்கான காரணங்களில் ஒன்று. லேக் ஆஃப் அவேர்னஸ், விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கிறது. இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும் அப்படிங்கக்கூடிய, அதாவது லெஃப்ட் சைட் போகணும், ரைட் சைடு வரணும், அந்த மாதிரி விழிப்புணர்வே எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு விபத்துக்கள் நேரலாம். இன்டிஃபரன்ஸ் அண்ட் கண்டெம்ப்ட், அதாவது அவமதிப்பு மற்றும் அலட்சியம். ஓகேவா. இன்டிஃபரன்ஸ் அப்படின்னா அலட்சியம், கண்டெம்ப்ட்னா அவமதிப்பு. இது அதாவது ரொம்ப அலட்சியமாக ரோட்டில் நடந்து போகிறது, நமக்கு எதுவும் ஆகாது, நம்ம நடு ரோட்டில் ஓரமாக நடந்து போகணும், அதை விட்டுட்டு அலட்சியமாக என்ன பண்ணுவோம், நடு ரோட்டில் நடந்தால் நமக்கு என்ன ஆகும், ஆக்சிடெண்ட் நடக்கும். ஸோ இன்டிஃபரண்ட் அண்ட் கண்டெம்ப்ட் இதுவும் ரீசன் ஃபார் ஆக்சிடெண்ட். வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ், விதிமுறைகளை மீறி நடக்கிறது. ஓகேவா. இப்படி தான் போகணும் அப்படின்ட்டு இருந்தால் அப்படி தான் அதை ஃபாலோ பண்ணணும், அதை மீறி நடக்கக்கூடாது. லேக் ஆஃப் ஃபார்மல் ட்ரைனிங், அதாவது நல்ல பயிற்சியின்மை இதுவும் விபத்து நேர்றதுக்கு நல்ல ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஆல்ரெடி இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட கைடன்ஸ், அண்டர் கைடன்ஸ் மூலமாக நம்ம நடந்துருந்தோம்னா, ஒரு ட்ரைனிங் இருந்ததுன்னா நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு விபத்துலையும் மாட்ட மாட்டோம். ஓகேவா. நாட் ஃபாலோயிங் சேஃப்டி மெஷர்ஸ், அதாவது எதெல்லாம் நமக்கு பாதுகாப்புக்கான மெஷர்ஸோ அதெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்தாலும், இப்போ ஒரு தீக்கிட்ட போகிறோம் அப்படின்னா நமக்கு லைஃப் ஜாக்கெட்ஸ் போட்டுட்டு அந்த தீக்கிட்ட போகணும். ஓகேவா. அந்த மாதிரி போகாமல் அலட்சியமாக போகக்கூடாது. நாட் ஃபாலோயிங் சேஃப்டி மெஷர்ஸ், இதெல்லாம் பாதுகாப்பு விதிமுறைகளோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஓகேவா. இதெல்லாம் தான் எதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரீசன் ஃபார் ஆக்சிடெண்ட், விபத்து நடக்கிறதுக்கான காரணங்கள் இந்த 7. ஓகேவா. இன் ஆர் லைஃப்ஸ் தேர் ஆர் ஆக்சிடெண்ட் காசஸ் பை ஃபயர், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, வெஹிக்கல், டாக்ஸிக் ஆர்கானிசம், ஷார்ப் வெப்பன்ஸ் அண்ட் கிளாஸ்வேர், பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஸோ ஆன். அதாவது நம்ம வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நமக்கு விபத்துக்கள் எதன் மூலமாக நேருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெருப்பு, தண்ணீர், மின்சாரம், வாகனங்கள், விஷ உயிரிகள், கூர்மையான ஆயுதங்கள், கண்ணாடி பொருட்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், அந்த மாதிரி இருக்க இன்னும் நிறைய பொருட்கள், இதனால தான் அதிகப்படியான விபத்துக்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இமேஜஸில் கொடுத்துருக்காங்க. நெருப்பு, தண்ணீர், மின்சாரம், வாகனம், டாக்ஸிக் ஆர்கானிசம்ஸ், அதாவது விஷ உயிரிகள், பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லி மருந்து, ஷார்ப் வெப்பன்ஸ் ஓகேவா கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் கண்ணாடி பொருட்கள், இதனால் நமக்கு ஆபத்துக்கள் நேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியும் நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த லெசனில். ஓகேவா. ஃபஸ்ட்டு நெருப்பு. நெருப்பிடமிருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா. தீயிடமிருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கொள்வது அப்படின்னு பார்க்கலாம். ஃபயர் இஸ் த
மேன்ஸ் மார்வலஸ் கிரியேஷன்ஸ். ஓகேவா, மனிதனின் ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு எதுன்னு பார்க்கலாம், நெருப்பு அப்படின்னு பார்க்கலாம். ஃபயர் கேன் கிரியேட் அண்ட் டெஸ்ட்ராய் த திங்ஸ். அதாவது நெருப்பு வந்து ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும், எதையும் உருவாக்கவும் செய்யும். அதாவது உணவு உண்ணும் அப்படின்னா அதை க்ரியேட் பண்ணுறதுக்கான, அதை வந்து வேக வச்சு க்ரியேட் பண்ணி தரதும் அந்த நெருப்பு தான். அதே மாதிரி எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கான காரணமும் இதுதான், நெருப்பு தான். ஃபயர் இஸ் யூஸ்ட் இன் மெனி வேஸ் இன் அவர் எவ்ரிடே லைஃப். வி ஷுட் ஹேண்டில் இட் கேர்ஃபுல்லி. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம நெருப்பை வந்து நிறையா இடத்துல பயன்படுத்துகிறோம். அதை வந்து எப்படி பயன்படுத்தணும், ரொம்ப ரொம்ப கவனத்தோடு அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் ஃபார் ஃபயர் ஆக்சிடெண்ட். தீ விபத்து ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் கேன் அக்கர் இந்த ஃபாலோயிங் வேஸ். எதுனால அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராக்கர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதாவது வெடிப்பொருட்கள் மற்றும் பட்டாசுகள் பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், நெருப்பு பிடிக்குது. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட், மின்சார கசிவின் மூலமாக நமக்கு என்ன ஆகுது, தீ விபத்து ஏற்படுகிறது. லீக்கேஜஸ் இன் கேஸ் சிலிண்டர், எரிவாயு கசிவு மூலமாக. ஹைலி இன்ஃப்ளேமபிள் திங்ஸ், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள். இதனாலலாம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு காட்டுத்தீ அப்படின்னா என்ன, ஹவு டஸ் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் அக்கர் அப்படின்னு உங்களை ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. என்ன ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னா, காட்டுத்தீயை தான் நம்ம சொல்கிறோம் ஃபாரஸ்ட் ஃபயர். அதாவது ஒரு காடு ஃபுல்லாக பற்றி எரியிறது. ஓகேவா. அது பச்சை மரமாக இருந்தாலும் சரி, காஞ்ச மரமாக இருந்தாலும் சரி. கொஞ்சோண்டு காஞ்ச மரத்தில் தீ பிடிச்சிது அப்படின்னா, அது பச்சை மரத்தில் பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா அது ஃபுல்லாக என்ன ஆகும், அப்படியே பற்றி எரிய ஆரம்பிக்கும். அது பச்சையாக இருந்தாலும் சரி, காஞ்சதாக இருந்தாலும் சரி. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காற்று மற்றும் அங்கே இருக்கக்கூடிய வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது எல்லாமே வந்து இந்த மாதிரி தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஏரியாவாக இருக்கும். அங்கே வந்து வெஹிக்கிள் போகக்கூடிய சப்போர்ட்டும் நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்காது. ஸோ ஃபாரஸ்ட் ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கான காரணமெல்லாம் எதனால வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கண்ணாடி பாட்டில்கள் எல்லாத்தையும் காட்டுக்குள்ளார வீசி எரிச்சிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா வெப்பம் வந்து அதிகமாக அந்த கண்ணாடி பாட்டிலில் தாக்கி அது வந்து அங்கே இருக்கக்கூடிய சருகுகள் மூலமாக தீ பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஸோ ஹவு டஸ் ஃபாரஸ்ட் ஃபயர் அக்கர்ஸ்னா, டியூ டு கிளாஸ் பாட்டில்ஸ். ஓகேவா. கிளாஸ் பாட்டில்ஸ் நம்ம தூக்கி காட்டுக்குள்ளார போட்டு போகிறதுனால தான். ப்ரிகாஷன்ஸ் டு அவாய்ட் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், எதெல்லாம் வந்து நெருப்பு விபத்திலிருந்து நம்ம பாதுகாத்துக்கும். அதாவது நெருப்பு விபத்து வராமல் தடுக்கிறதுக்கான பாதுகாப்பு வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வி ஷுட் ஹேண்டில் த ஹைலி இன்ஃப்ளேமபிள் திங்ஸ் கேர்ஃபுல்லி. அதாவது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை வந்து ரொம்ப கவனத்தோடு கையாள வேண்டும். த பர்சன் ஹூ குக்ஸ் கேன் வியர் காட்டன் கிளாத்ஸ், சம் டைப்ஸ் ஆஃப் கிளாத்ஸ் கேன் ஈஸிலி கேட்ச் ஃபயர்ஸ். யார் ஒருத்தர் சமைக்கிறாரோ அவங்க வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா பருத்தியாலான ஆடையை அணிந்திருக்க வேண்டும். ப்ளஸ் வந்து சம் டைப்ஸ் ஆஃப் இதை தவிர்த்து வேறு ஏதாவது கிளாத்ஸை அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி எளிதில் தீப்பற்றக்கூடிய துணிகளை வந்து ஆடைகளை அணிந்திருக்கக்கூடாது. ஓகேவா. வி ஷுட் க்ளோஸ் த சிலிண்டர் வால்வ்ஸ் ஆஃப்டர் குக்கிங். இஃப் வி டிட் leakages in the gas cylinder, we will open the door and windows to ventilate our house. அதாவது நம்மளோட கேஸ் சிலிண்டர்லேருந்து கேஸ் அந்த குக்கிங் அடுப்புக்கு வந்து வருது பார்த்திங்களா, கேஸ் சிலிண்டர்லேருந்து கேஸ் வந்து லீக் ஆகி வெளியே வர்றதுக்கான, அதாவது அந்த டியூப் வழியாக வந்து தான் நமக்கு அடுப்புக்கு வந்து கேஸ் வந்து ரீச் ஆகும். ஸோ அந்த வால்வை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். எப்போ அப்படின்னா சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த வால்வை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதை வந்து ஓப்பன்லேயே வச்சுருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எங்கேயாவது கேஸ் லீக் ஆகிற மாதிரி ஸ்மெல் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா டோர்ஸையும் ஓப்பன் பண்ணி விட்டு விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து நல்லா காற்றோட்டம் உள்ள இடமா மாற்றணும். ஓகேவா. இது வந்து என்ன ஆகும்னா நெருப்பு பிடிக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும். டு நாட் ப்ளே வித் ஃபயர்ஸ், நெருப்பு கூட விளையாடக்கூடாது. ஓகேவா. வி ஷுட் பி காஷன்ஸ் அண்ட் கேர்ஃபுல் வைல் ஃபயரிங் கிராக்கர்ஸ் அண்ட் எல்டர்ஸ் ஷுட் பி வித் அஸ் வென் வி ஃபயர் கிராக்கர்ஸ். பட்டாசு வெடிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப பாதுகாப்போடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்ம பட்டாசு வெடிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட வயது முதிர்ந்தவர்கள் யாரையாவது கூட வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு, ஹாவ் யூ எவர் சீன் த ஃபயர் எக்ஸ்டிங்யூசர்? இஃப் எஸ், வேர் ஹாவ் யூ சீன் இட்? அதாவது நீங்கள் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அது அப்படி பார்த்துருந்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்கூல்லேயே நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஓகேவா. இதில் கார்பன் டை ஆக்சைட்ஸ் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதிலிருந்து வரக்கூடிய புகையை வச்சு நம்ம அந்த தீயை அணைக்க முடியும். வாட் டு டூ டூரிங் எ ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்? ஒரு தீ விபத்து ஏற்படும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யூஸ் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூசரை யூஸ் பண்ணி அங்கே ஸ்மோக் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகேவா. எக்ஸிக்யூட் த ஃபயர் வார்னிங் சிஸ்டம் இந்த பில்டிங். அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபயர் வார்னிங்
தீப்பிடிச்சிச்சு அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணுறதுக்கான அந்த அலாரத்தை நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணணும். கவர் யுவர் மவுத் அண்ட் நோஸ் வித் வெட் கிளாத் வென் த ஸ்மோக் ஸ்ப்ரெட்ஸ். அங்கே ஃபுல்லாக புகையாக இருக்கும் பொழுது உங்களோட வாய் மற்றும் மூக்கை ஈரமான துணியை கொண்டு கவர் பண்ணியிருக்கணும். யூஸ் a sock to put off the fire when the spread over the body if someone brings the persons to any airy place. அதாவது யார் மூலையாவது தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா சாக்கு, அந்த சணல் சாக்கு இருக்கும்ல, அதை போட்டு அதை வந்து தீயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். பிளாஸ்டிக் சாக்கெலாம் போட்டக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி அந்த பர்சனை எங்கே கூட்டிகிட்டு வரணும்னா கொஞ்சம் நல்லா காற்றோட்டமான பகுதிக்கு வெளியே கூட்டிகிட்டு வரணும். ஓகேவா? வென் யுவர் கிளாத்ஸ் கெட் ஃபயர், உங்கள் துணியில் தீ பிடிச்சப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யூ ஷுட் நாட் ரன். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அப்போ ஓடக்கூடாது. இஃப் யூ ரன் த ஃபயர் வில் ஸ்ப்ரெட் ரேப்பிட்லி. நீங்கள் ஓடுனீங்க அப்படின்னா அந்த காற்றின் மூலமாக அந்த தீ வந்து எளிதில் உங்கள் மேலே ஃபுல்லாக பற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ட்ராப் டவுன் அண்ட் ரோல் ஆன் த கிரவுண்ட். கீழே விழுந்து மண்ணில் வந்து நல்லா உருடும் போது அந்த தீ என்ன ஆயிருன்னா தன்னைப்பால் அணைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு இன்ஃபார்ம் எனி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் கால் ஃபயர் இன்ஜின்ஸ் டயல் 101. நீங்கள் வந்து ஏதாவது வந்து தீ விபத்தை பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும் அல்லது நீங்கள் ஃபயர் இன்ஜினை கால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன நம்பர் யூஸ் பண்ணணும் ஃபோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101க்கு கால் பண்ணிங்கன்னா ஃபயர் இன்ஜின் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஓகேவா? வாட் ஷுட் நாட் டூ. நம்ம என்ன செய்யக்கூடாது, இஃப் தேர் இஸ் பர்னிங் இன் யுவர் ஸ்கின். உங்கள் ஸ்கின்னில் உங்கள் தோலில் ஏதாவது எரிக்காயம் இருந்துச்சு அப்படின்னா யூ ஷுட் நாட் அப்ளை பென் இங்க் ஆர் காஃபி பவுடர் ஆன் இட். இஃப் யூ அப்ளை இட் வில் இன்ஃபெக்ட் த பர்ன்ஸ். அதாவது உங்கள் கையில் வந்து எங்கேயாவது தீப்புண்ணு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பென் இங்க் இருக்குது பார்த்தீங்களா, இங்க்கு, அந்த இங்க்கை கொட்டி அதை வந்து சரி பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ப்ளஸ் காஃபி பவுடரும் போடக்கூடாது. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா இன்ஃபெக்ஷனை அதிகமாக்கும். ஓகேவா? அந்த பர்னை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணி இன்ஃபெக்ஷனை அதிகமாக்கும். டு நாட் ட்ரிக்கிள் இட் வித் ஷார்ப் திங்ஸ் லைக் நீடில்ஸ். அதாவது அந்த பால் மாதிரி வந்து தீ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த இடம் மட்டும் எப்படி இருக்குன்னா கொப்பளிச்சிருக்கும். அது வந்து ஒரு குச்சி நீடில்ஸ் வச்சு அதை குத்தி விட்டு உடச்சி பார்க்குறது, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அது அந்த பேர்னை வந்து இன்னும் தான் அதிகப்படுத்தும், காயத்தை இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் சேஃப்டி, நீரின் பாதுகாப்பு என்னென்னு பார்க்கலாம். வாட்டர் இஸ் த எலெக்சர் ஆஃப் லைஃப். நீர் வந்து நம்மளோட வாழ்வின் அமுதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நீர் இன்றியமையாது உலகு. ஓகேவா? வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் டெய்லி லைஃப். இந்த தண்ணீர் வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இஃப் யூ வயலேட் த சேஃப்டி ரூல்ஸ் while bathing in the lake, river, waterfalls and seas, accident will occur. எப்போ நீரால் நமக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சேஃப்டி மெஷர்ஸை நம்ம தாண்டி போய் இந்த ரிவரில், அதாவது ஆறில், நீர்வீழ்ச்சியில், கடலில், இந்த மாதிரி ஏரிகள்லாம் குளிக்கும் பொழுது நமக்கு இந்த நீரால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் நம்ம தாக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேவ் யூ எவர் bathed in lake or river? If yes, with whom did you go? அதாவது நீங்கள் ஏரியிலையோ அல்லது ஆற்றிலையோ குளிச்சிருக்கீங்களா? அப்படி குளிச்சிங்கன்னா யார் கூட போவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. Next, whenever we take bath in river or pond, we should go with elders. If we know the swim, we will go for bath in the river or pond. அதாவது நம்ம என்னைக்கு ஏரிக்கோ குளத்துக்கோ போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வயது முதிர்ந்தவர்களோட தான் போகணும். ப்ளஸ் வந்து நமக்கு நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், அதில் குளிக்கிறதுக்கு கால் வைக்கணும். Precautions: we should not go alone to bath in water bodies. Do not step into the stagnant pond. Do not go beyond the dangerous zone. Do not peep into the well, it may deep or dangerous. We have to wear the life jackets when we travel in water. அதாவது நம்ம என்ன பண்ணணும், குளிக்கும் பொழுது என்றைக்குமே வந்து தனியாக போகக்கூடாது. இந்த குளத்துலையோ ஆறுலையோ குளிக்கிறோம் அப்படின்னு முடிவு எடுத்தோம்னா அங்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, தனியாக போகக்கூடாது. அதே மாதிரி தேங்கி நிற்கிற குளத்துக்குள்ளார குதிக்கக்கூடாது. நம்மளுக்கு டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை தாண்டி போக ட்ரை பண்ணக்கூடாது. ஒரு கிணறு இருந்துச்சுன்னா அதை எட்டி பார்க்கக்கூடாது. பிகாஸ் நம்ம ஸ்லிப்பாகி அதில் விழுகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ப்ளஸ் வந்து லைஃப் ஜாக்கெட்ஸ் இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, உயிர் கவசம், இதை போட்டுட்டு தான் தண்ணியில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும். தண்ணியில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் ஜாக்கெட்ஸ் வியர் பண்ணிக்கணும். இது வந்து உங்களை நீரில் விழுந்தாலும் உங்களை மிதக்க வைக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு நீரால் எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. நெக்ஸ்ட் கிளாஸில் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி பற்றி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.